டிவி நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக தன் தலையில் தானே மண்ணை வாரி கொட்டப் போகிறது. அதுக்கு காரணம் பல இருக்கின்றன. அதாவது எடப்பாடி அவர்கள் 28 மாதங்களாக பாஜகவுடன் இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு வந்தவர் சென்ற மார்ச் மாதத்தில் பாஜக அமைச்சரை சேர்ந்த அமித்ஷாவை ரகசியமாக சந்தித்தார். அவர் சந்திப்பதற்கு முன்பாக சென்னையிலிருந்து கிளம்பும்போது, நான் டெல்லியில் உள்ள அதிமுக அலுவலகத்தை காணதான் செல்கிறேன். இதுவரை நான் நேராக சென்று பார்த்ததில்லை. அதை காணொளி மூலமாக தான் திறந்து வைத்தேன் என்றார். டெல்லியில் சென்று இறங்கிய பிறகு அதிமுக அலுவலகத்தை சென்று சுற்றி பார்த்துவிட்டு 4 கார்களை மாறி மாறி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். சந்தித்த பிறகு வெளிவந்தவர் செய்தியாளர்களிடம், நான் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் தமிழகத்திற்கு தேவையான நிதிகள் திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் என்றார். ஆனால் அமித்ஷாவோ தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எடப்பாடி இந்த கூட்டணி பற்றிய பேச்சு ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் பாஜக அப்படிப்பட்டது அல்ல. அதை ஒரு கட்சியை அழிக்க வேண்டும், காணாமல் செய்ய வேண்டும் நினைத்தால் அது எந்த நிலைக்கும் செல்லும். அப்படிதான் இப்படி அமித்ஷா போட்டு உடைத்ததால் எடப்பாடிக்கு சஞ்சலம் உண்டாகிவிட்டது. ஏனென்றால் இதற்கு உதாரணமாக மகாராஷ்டிரா சொல்லலாம். தாக்கரே அவர்கள் சிவசேனா கட்சியை உருவாக்கினார். அந்த கட்சியுடன் பாஜக கூட்டணி அமைத்து 1995 முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைத்தது. அதில் சிவசேனாதான் முதல்வர் பதவி, பாஜகவுக்கு துணை முதல்வர் தான். தாக்கரே மறைந்த பிறகு சிவசேனாவின் கட்சியின் தலைவராக அவருடைய மகனான உத்தவ் தாக்கர் வந்தார். உத்தவ் தாக்கரும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தல் சந்தித்தார். அக்கட்சி வெற்றி பெற்றது. ஆனால் உத்தவ் தாக்கர் தான் துணை முதல்வர் என்று அறிவித்து கொண்டார். பாஜகவோடு சொல்லலாம். ஆனால் பாஜக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னர் அந்த கட்சியில் உள்ள ஏக்நாத் சிண்டே வைத்தே சிவசேனாவை 2ஆக உடைத்தார். யார் உருவாக்கினவரோ அவருக்கு அந்த கட்சி செல்லவில்லை. உடைத்து கொண்டு வந்தவருக்கு அந்த சிவசேனா கட்சி சென்று உள்ளது. இப்படிதான் 2026இல் அதிமுகவுக்கு நிகழுமோ என்று அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள். சரி, பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அது வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறதா என்றால் உண்மையாக இருக்கிறது. உதாரணமாக 2019 பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி 38 இடங்களை வென்றது. 2 இடங்கள் தான் அதிமுகவுக்கு சென்றது. அதில் 40 தொகுதி என்றால் புதுச்சேரியோடு சேர்த்து. ஆனால் தமிழகத்தில் ஒரு தொகுதி.
ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி 76 இடங்களில் வெற்றி பெற்றது. அப்படியென்றால் பாராளுமன்ற வேறு சட்டமன்ற வேறு என்று தெரிகிறது. உண்மையிலே திமுக கூட்டணியானது பாஜகவையும் மோடியும் வைத்து ஜீம்பூம்பா காட்டி 2019, 2021, 2024 3 தேர்தல்களில் வெற்றி பெற்று கொண்டு வருகிறது. அப்படி சொல்லி 2026லும் வெற்றி பெற்றிடலாம். அதோடு எதிர்க்கட்சிகள் பிரிந்து கிடப்பதால் திமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் தட்டிக்கொள்கிறார். ஆனால் இப்பொழுது பாஜக அதிமுக கூட்டணி அமையப்போகுது என்று தெரிந்ததும் வயிற்றிலும் வாயிலும் அடைத்து கொள்கிறார். இதை பற்றி சட்டமன்றத்திலே பேசிக்கொள்கிறார். சரி, தமிழகத்தில் பாஜகவுக்கான ஆன்டி இன்கம்ஸ் இருக்கிறது, உண்மைதான். அப்படி இருக்கும்போது திமுக இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதற்கான ஆன்டி இன்கம்ஸையும் இருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணி இப்பயே உருவாகிவிட்டால் 2026 தேர்தல் சமயத்தின் போது இந்த பாஜக ஆன்டி இன்கம்ஸையும் திமுகவின் ஆன்டி இன்கம்ஸையும் டைலூட் ஆகிவிடும். அதோடு சிறுபான்மையர் ஓட்டுக்கள் அதிமுக வரப்போவதில்லை. அது எக்காரணத்து கொண்டும். அப்படி இருக்க அதிமுக கூட்டணி எப்படி வெற்றி பெறணும் நினைக்கலாம். அதிமுக கூட்டணியுடன் பாஜக, பாமக, விஜயகாந்த் கட்சி, புதிய தமிழகம், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், இப்படி சிறு சிறு கட்சிகள் சேர்ந்து வலிமையாக உருவாகும். அப்படி உருவாகும் பட்சத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக இடையேயானதான் போட்டி இருக்கும். இதில் நாம் தமிழர் கட்சியோ விஜயோ சீனில் இருக்க மாட்டார்கள். இது கட்டாயம். இன்னொன்று சொல்கிறேன், 2026 சட்டமன்ற தேர்தல் மிகவும் கேவலமாக நடைபெறப்போகிறது. இரண்டுமே எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று பணத்தை வாரி இறைப்பார்கள். ஆனால் அதனால் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கலாம். கடந்த 52 வருடங்களாக திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. சரி, 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அதில் பாஜகவும் கூட்டணியில் அமையும். அப்படி இருக்கும்போது பாஜக தன்னுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அது காணாமல் செய்துவிடும். எப்படி மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு ஏற்பட்ட கதிதான் இங்கும் அதிமுகவுக்கு நிகழப்போகிறது. சரி, இதை எடப்பாடி புரிந்து கொண்டு இந்த கூட்டணி அமையாமல் செய்ய அவர்களும் நடவடிக்கை எடுக்க. ஏனென்றால் அப்படி எடுக்க முடியாது. 2017 21 வரைக்கும் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அமைந்தது. அப்பொழுது பல அமைச்சர்கள் ஊழல் செய்து உள்ள பைல்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்திடம், குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் உள்ளது. அதில் வருமான வரித்துறையானது எடப்பாடி நண்பர் வீட்டுக்கும் அவருடைய சம்பந்தி வீட்டிலும் ஆய்வு சோதனை செய்து உள்ளது. அதில் ஜிஎஸ்டி சரியாக கட்டவில்லை என்பது தெரிகிறது. வருமான வரி கட்டவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, சிறைக்கு செல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஜிஎஸ்டி
ரூபாய் கட்டவில்லை என்றால் கூட சிறைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதை வைத்துதான் எடப்பாடியை மிரட்டி உரட்டி அமித்ஷா கூட்டணிக்கு அமைத்துள்ளார். ஆனால் எடப்பாடி மனது ரெண்டுங்கட்டாம். அதாவது பாஜகவுடன் கூட்டணி வைத்து கொள்ளக்கூடாது, விஜயுடன் கூட்டணி வைத்து கொள்ள வேண்டும் என்று கணக்கு போட்டுள்ளார். இது எப்படியோ அமித்ஷா மோப்பம் பிடித்து கொண்டு அதிமுகவின் உள்ள செங்கோட்டையனை அவருக்கு எதிராக உருவாக்கி அதிமுகவில் உள்ள பல பேரை அவர் பக்கம் இழுக்கலாம். எடப்பாடி வராத பட்சத்தில், அது மட்டுமல்ல, அதிமுகவில் இருந்து விலகி சென்று உள்ள ஓபிஎஸ், சசிகலா இவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று டிமாண்ட் வைக்கிறார் அமித்ஷா. ஆனால் எடப்பாடி அதை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. அப்படி வராத பட்சத்தில் எடப்பாடியை அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டிவிட்டு செங்கோட்டையின் தலைமையில் அதிமுகவை உருவாக்கி அதனுடன் கூட்டணி அமைக்க அப்படி ஒரு கணக்கு போட்டுள்ளார். அதனால் எடப்பாடி முதலின் வாயில் வகையாக அகப்பட்டு கொண்டு விட்டார். பாஜக கூட்டணியிலிருந்து விலக முடியாது, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்ல முடியாது. ஆகையால் அவர் அமைச்சர்கள் எடப்பாடி முதல்வராக இருந்தபோது அவர் அமைச்சர்கள் இடம்பெற்றவர்கள் பெரும்பாலோர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் 2029 வரைக்கும் மத்தியில் பாஜக ஆட்சி உள்ளது. அது மட்டுமில்ல, தமிழகத்தில் மத்தியில் பாஜக அரசும் எழுத்தும் அரசியல் செய்ய முடியாத நிலையில் இன்று அதிமுக தள்ளப்பட்டு உள்ளது. அதனால்தான் அதிமுக அழிந்து விடுமோ என்று கவலைப்பட்டு எம்ஜிஆர் காலத்திலிருந்து இப்பொழுது இருக்கின்றவர்கள் ஒன்றுபட்ட அதிமுகவுடன் தேர்தலை சந்திக்க வேண்டும் 2000. அதோடு பாஜக கூட்டணியோடு. அப்பொழுதுதான் அதிமுக வெற்றி பெறும். இல்லை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றுவிட்டால் தானாகவே கரைந்து போகும், காணாமல் போகும். இது உண்மைதான். அது மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் திமுகவையும் இருக்கும் இடம் தெரியாமல் செய்து விடுவார்கள். காரணம், ஸ்டாலின் அவர்கள் மத்திய பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறார். பாஜகவை கண்டமேனிக்கு திட்டி தீர்க்கிறார். காரணம், தமிழகத்தில் பாஜக வைத்துதான் அது வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. அதனால் இது 2026க்கும் உதவும் என்று கணக்கு போடுகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் எய்ம்ஸ் செங்கலை வைத்தும் நீட்டை வைத்தும் வெற்றி பெற்றுவிட்டார்கள். ஆனால் இனி 2026 அந்த கதையெல்லாம் நடக்காது. 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்கள் பெறாத பட்சத்தில் திமுகவில் நிறைய ஏக்நாத் சிண்டேக்கள் இருக்கிறார்கள். அவர்களை இழுத்து ஆட்சி அமையும். அதுதான் ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒன்று திமுகவையும் அதிமுகவையும் பாஜக அழிக்கப் போகிறது. அப்படி நடக்குமா நடக்காதா என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் வருகின்ற ரிசல்ட் பொறுத்தே அமையும். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.